ஒரு காலத்தில் பசுமை நிறைந்த மரங்களும் பறவைகளின் இனிய குரலும் அமைதியான கடல் அலைகளும் சூழ்ந்த ஒரு சிறிய கடற்கரை கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் வாழ்க்கை மெதுவாக ஓடியது. மக்கள் அதிகம் ஆசைப்படவில்லை. இருந்ததிலேயே மகிழ்ச்சி கண்டார்கள். கடல் அவர்களுக்கு உணவும் நம்பிக்கையும் தந்தது. அந்த கிராமத்தின் அருகே அழகான நீல நிற கடல் விரிந்திருந்தது. காலை நேரங்களில் சூரியன் கடலின் மேல் மின்னும்போது அது ஒரு மந்திர உலகம் போல தோன்றும். அந்த கடலின் ஆழத்தில் மற்ற மீன்களை விட வேறுபட்ட ஒரு விசேஷமான மீன் வாழ்ந்தது. அதுதான் தங்க மீன். அந்த தங்க மீன் சாதாரண மீன் அல்ல. அதன் உடல் முழுவதும் தங்கம் போல ஒளிர்ந்தது. அது நீந்தும் போதெல்லாம் கடல் நீரும் மின்னி மின்னி ஒளிரும். ஆனால் அந்த தங்க மீன் தன்னுடைய சக்தியை காட்டிக்கொள்ள விரும்பவில்லை. அது அமைதியாகவும் அன்புடனும் கடலின் ஆழத்தில் வாழ்ந்தது. ஒரு நாள் கடல் வழக்கத்தை விட அமைதியாக இருந்தது. அலைகள் மெதுவாக அசைந்தன. வானில் மேகங்கள் மென்மையாக நகர்ந்தன. அந்த நாளில் வலையில் சிக்கிய பல மீன்களுடன் அந்த தங்க மீனும் மேலே வந்தது. கடல் அலைகள் அதிர்ந்தன. சூரிய ஒளியில் அந்த மீன் அதிகமாக மின்னியது. அந்த நேரத்தில் தங்க மீனின் கண்களில் ஒரு விதமான அமைதி தெரிந்தது. அதில் பயமும் இல்லை, கோபமும் இல்லை. அந்த மீன் விடுதலை அடைந்தபோது அது மீண்டும் கடலுக்குள் மெதுவாக நீந்திச் சென்றது. ஆனால் அதே நாளிலிருந்து ஒரு விஷயம் மாறத் தொடங்கியது. அந்த கிராமத்தில் முன்பு இருந்த அமைதி சிறிது சிறிதாக குறைந்தது. மனித மனதில் ஒரு புதிய எண்ணம் உருவானது. அதிகம் கிடைத்தால் வாழ்க்கை இன்னும் நல்லதாகும் என்று எண்ணம். மீண்டும் மீண்டும் கடலுக்குள் வலை வீசப்பட்டது. அதிக மீன்கள் வேண்டும் என்ற ஆசை மனதில் வளர்ந்தது. ஒவ்வொரு நாளும் கடலிலிருந்து அதிகம் எடுத்துக்கொள்ளப்பட்டது. கடல் சோர்வடைந்தது. அலைகள் முன்பு போல் மகிழ்ச்சியாக இல்லை. தங்க மீன் இதையெல்லாம் பார்த்தது. கடலின் ஆழத்திலிருந்து அது அமைதியாக கவனித்தது. கடல் தாயை போல. அவளை மதித்தால் அவள் எப்போதும் கொடுப்பாள். ஆனால் அவளை சுரண்டினால் அவள் அமைதியாக விலகுவாள். ஒரு நாள் கடல் திடீரென்று மாறியது. கருமேகங்கள் வானத்தை மூடின. அலைகள் உயரமாக எழுந்தன. மீண்டும் வலைகள் வீசப்பட்டன. இந்த முறை அதிக ஆசையோடு. அந்த நேரத்தில் தங்க மீன் மீண்டும் மேலே வந்தது. ஆனால் இந்த முறை அதன் ஒளி மங்கியிருந்தது. அது சோர்வாக தோன்றியது. கடல் கர்ஜித்தது. அலைகள் கரையை அடித்தன. காற்று பலமாக வீசியது. அந்த நேரத்தில் ஒரு பெரிய உண்மை மெதுவாக வெளிப்பட்டது. பேராசை மனிதனை மட்டுமல்ல, இயற்கையையும் காயப்படுத்தும். அதிகம் வேண்டும் என்ற ஆசை இருப்பதையும் இழக்கச் செய்யும். கடல் மெதுவாக பின்னால் சென்றது. மீன்கள் குறைந்தன. அலைகள் அமைதி இழந்தன. தங்க மீன் கடலின் ஆழத்தில் மீண்டும் மறைந்தது. அதன் மின்னல் ஒளி மெதுவாக மங்கியது. அந்த கிராமம் இப்போது வெறிச்சோடியது. முன்பு இருந்த வளம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. அப்போதுதான் ஒரு பெரிய பாடம் அனைவருக்கும் புரிந்தது. இருப்பதில் திருப்தி இல்லை என்றால் எதுவும் போதாது. பேராசை வளர்ந்தால் அழிவு நிச்சயம். நாட்கள் கடந்தன. மக்கள் மெதுவாக மாறத் தொடங்கினார்கள். அதிகம் எடுக்காமல் தேவையானதை மட்டும் எடுத்தார்கள். கடலை மதிக்கத் தொடங்கினார்கள். இயற்கையை அன்புடன் பார்த்தார்கள். அதற்குப் பிறகு ஒரு நாள் கடல் மீண்டும் மின்னத் தொடங்கியது. அலைகள் மென்மையாக அசைந்தன. மீன்கள் திரும்பி வந்தன. கடலின் ஆழத்தில் தங்க மீன் மீண்டும் ஒளிர்ந்தது. இந்த முறை அது மிகுந்த மகிழ்ச்சியுடன் நீந்தியது. ஏனெனில் மனிதர்கள் பாடம் கற்றுக்கொண்டார்கள். குழந்தைகளே, இந்த கதை நமக்கு சொல்லும் செய்தி என்ன? பேராசை நம்மை கண்மூடச் செய்யும். திருப்தி நம்மை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும். இயற்கையை மதித்தால் அது நம்மை காப்பாற்றும். இருப்பதில் சந்தோஷம் காணுங்கள். அதிகம் வேண்டும் என்று ஆசைப்படாதீர்கள். அப்போது வாழ்க்கை ஒரு அழகான கதையாக மாறும். மாரல்: பேராசை அழிவைத் தரும், திருப்தி அமைதியைத் தரும்.